இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா காய்கறி எல்லாம் போட்டு ஒரு அவியல் பண்ண போகிறேன். அந்த அவியலுக்கு நான் என்னென்ன பொருள்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? சூப்பராக இருக்கும் அவியல். பாருங்கள், இதுக்கு இப்படி ஒரு செடி காய் நறுக்கி வச்சுருக்கேன். அது என்ன காயெலாம்னா வாழைக்காய், சவுச்சவு, சீனியரக்காய், பீன்ஸு, அப்புறம் அவரைக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு. நான் இவ்வளோ காயும் தான் இதில் நறுக்கியிருக்கேன். இது எல்லாமே ஒரு வாழைக்காய், உருளைக்கிழங்கு, ரெண்டு முருங்கைக்காய், அப்புறம் இந்த ஒரு பூண்டு உடச்சி வச்சு இந்த ஒரு பூண்டு இதில் உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேரட்டு, 2-3 உருளைக்கிழங்கு அப்படி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த காயில் நீங்கள் நறுக்கிங்க. அதுக்கு தான் இந்த காய் வச்சுருக்கேன். தேவைக்கு நறுக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பூண்டு ஒரு ஒரு சின்ன மாங்காவில் அரைவாசி. அப்புறம் இதில் ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் 2 பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதை அரைக்கிறதுக்கு இதான் நம்மளுக்கு காரம். அதனால் இதில் ஒரு அரை முறி தேங்காய், அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்கணும் பார்த்துக்கோங்க. அரைக்கணும். இதில் சீரகம் போட்டு நம்ம இதை 2ஐயும் அரைக்கணும். அப்புறம் மஞ்சள்தூள் ஒரு அரை டீஸ்பூனு, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் இந்த பார்த்திங்களா சீரகம் இதுக்கு 1 டீஸ்பூனு, சோம்பு 1.5 டீஸ்பூனு. இது 2ஐயும் எடுத்து லைட்டாக வறுத்து அது போடணும். அது எப்போன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஆயில், அப்புறம் கடுகு, அப்புறம் புளி, அப்புறம் கருவேப்பிலை எடுக்கணும். வரேன் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு நமக்கு கருவேப்பிலை அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுப்பை இந்த காயை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு பிறகு நறுக்கி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. நறுக்கின பிறகு கழுவாதீங்க. நறுக்க முன்னாடியே கழுவி இந்த காய்கறி தான் தேவைக்கு போட்டு கத்திரிக்காய் ஒரு 5-6 அப்படி போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். வச்சு இந்த தண்ணி அவியலுக்கு இந்த காய் இப்படி இருக்குன்னா இந்த காய்க்கு மேலே இப்படின்னு பாருங்க, இப்படி தண்ணி இருக்குன்னா இந்த காய்க்கு மேலே இவ்வளோ தண்ணி நின்னா போதும். நமக்கு அவிஞ்சு வரும்போது இந்த அவியல் வந்துடும். ஓகேங்களா? எல்லா காய்கறியும் சேர்த்து இப்படி நம்ம ஒரு அவியல் மாதிரி சாப்பிட்டோம்னா எல்லா காய்கறியும் நம்ம சாப்பிட்றலாம். இது உங்களுக்கு தெரியட்டுன்னா நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை உங்கள் தேவைக்கு இந்த காய்கறி எடுத்து என்ன காய் இருக்கோ அந்த காயெல்லாம் நான் எடுத்து போட்டுருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் நான் இதை வறுத்து இது கொதிக்கட்டும். மூடி வச்சு நான் உங்களுக்கு என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? கொதிக்கும் போது தான் உப்பு போடணும், மஞ்சத்தூள் போடணும். அதெல்லாம் ஒன்றா போடும்போது காமிக்காது. ஓகே? உங்களுக்கு அந்த 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் அப்புறம் 1.5 ஸ்பூன் சோம்பு போட்டேன் பார்த்தீங்களா இதுக்கு. அதையும் போட்டு இப்படி போட்டு சிம்மில் வச்சு லைட்டாக வறுக்கணும். பார்த்துக்கணும். சிம்மில் வச்சு பார்த்தீங்களா இந்த இதுக்கு இவ்வளவுதான் வச்சு வறுத்து இந்த பொடியை நம்ம போடணும். இது நீங்கள் காய் கம்மியாக வச்சா ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம் வச்சுக்கோங்க. நான் காய் நிறையா வச்சுருக்கேன்னா அதனால் 1 டீஸ்பூன் சோம்பும் சீரகமும் 1.5 டீஸ்பூன் சோம்பும் வச்சுருக்கேன். அளவு தக்க கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. அந்த காய்க்கு தக்க இதுதான். இதுக்கு நான் எப்போ போடுறேன்னு சொல்கிறேன். என்ன பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி பொடி பண்ணி இந்த சின்ன சாரில் போட்டு ஆறின உடனே இதை பொடி பண்ணுவோம். ஓகே? நல்லா காய் மூடி வச்சு தண்ணியோடு பாருங்கள் இவ்வளோ கொதிச்சிருக்கு பாருங்கள். காய் இவ்வளோ வெந்துச்சு பார்த்தீங்களா? இந்த காய் அரை வக்காடு இப்படி வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து இதுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வாசத்துக்கு இன்னொரு இப்படி ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம 2 பல்லாரி நறுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அந்த பல்லாரி சின்ன குட்டி பல்லாரி தான் 2 பேர் சின்ன ஒன்று. ஓகேங்களா? இந்த பூண்டு நறுக்கி வச்சுருந்தேன் பாருங்கள். இந்த பூண்டு ஒரு முழு பூண்டு நறுக்கி வச்சுருந்தேன். அந்த பூண்டு, அப்புறம் இந்த தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். அந்த 3 தக்காளி, அப்புறம் மாங்காய். இந்த புளிப்புக்கு நம்ம புளி கொஞ்சம் தான் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்க இந்த மாங்காய், தக்காளி இதெல்லாம் முதையே போட்டால் தக்காளியெல்லாம் கரைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா அதான் காய் வேகிறது வரைக்கும் முதல்ல வச்சுருந்தேன். மாதிரி போட்டாச்சா. அதுக்கு பிறகு இந்த 4 பச்சை மிளகாய், அரைக்கிறதுக்கு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் இப்படி உடச்சி போட்டுருந்தோம். ஓகேங்களா?
போட்டு அப்புறம் இதுக்கு உப்பு போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுப்பை நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. சரியா? ஏற்றி வச்சுட்டு நல்லா இப்போ வந்து உப்பு வந்து தானமாக ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் உப்புக்கு உங்கள் அளவுக்கு பார்த்து காய்க்கு தக்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதை போட்டு அப்புறம் வந்து நல்லா கிண்டி விட்டுருணும். கிண்டி இதை ஒரு இது வேக வைக்கணும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? வந்து பாருங்கள் எல்லாம் காய் வந்து உப்பு போட்டால் வேகாது. அதனால் கொஞ்சம் நம்ம நறுக்கி வச்சுருந்த காயெல்லாம் போட்டு அதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தக்காளி பழம், மாங்காய், பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு நான் போட்ட மாதிரியே போடுங்க. எண்ணெய் போட்டு தண்ணி பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி அதுக்கு மேலே வச்சுருந்தது தான். காயில் இருந்தெல்லாம் தண்ணி விட்டு அப்படி இந்த தண்ணியில் உப்போடு சேர்த்து காய் நல்லா பசுப்பமாக வந்துடும். அதுக்கு பிறகு எப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றி தாளிக்கிறேங்கிறத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் வந்து நம்ம இதுக்கு பச்சை மிளகாயும் தேங்காயும் அரைக்கணும். அவ்வளோதான். பச்சை மிளகாயும் தேங்காயும் அரைச்சி ஊற்றி தாளிக்கணும். இந்த காய்கறி போட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் வச்சுருந்த காய்கறி உங்களுக்கு தெரியட்டுன்னு தான் வச்சுருக்கேன். இது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறிகளை போட்டு ஒரு அவியல் வச்சு, ஒரு ரசம் வச்சு, தண்ணி பருப்பு குழம்பு, ரசம் இந்த மாதிரி இதுக்கு வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா நாங்களாம் என்ன செய்வோம், எப்பவும் அவியல் வச்சேன்னா அந்த கூனி குழம்பு இந்த சட்டி நிறைய வச்சோம் பார்த்தீங்களா, காய் போட்டு அதேமாதிரி அவியல் வச்சாலும் எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நறுக்குனாலே நமக்கு ஒரு சட்டி வந்துடும். வச்சு அவியல் வச்சு இதை போட்டே சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ஹைலைட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. புளி வந்து இதுக்கு வந்து புளி வந்து ரொம்ப நம்ம சேர்க்கணும். அப்படி வச்சு கொஞ்சோட புளி தான் எடுத்தேன் பார்த்தீங்களா. ஒரு கைப்பிடி இதை என்ன செய்யணும், புளி வந்து ஒரு கைப்பிடி தான், சின்ன எலுமிச்சம்பழம் அளவு தான் வச்சு ஊற வச்சுருக்கேன். அதை வந்து எப்போ இந்த காய் வந்தோடனே புளி எப்போ ஊற்றுறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா கவனமாக பாருங்க. நல்லா கொதிச்சுட்டு கிடக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம வந்து அந்த தேங்காய் இது சீரகமும் சோம்பும் நல்லா தட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. இதுதான் அதுக்கு வாசனை போட்டோன்னு பாருங்க. இதுதான் பாருங்க ஒரு டீ. அதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம திரித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பொடிசா, அதை வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? அதை போட்டு இதுதான் இதுக்கு வாசனை. போட்ட உடனே உங்களுக்கு வந்து இப்படி கொதிக்கும்போது போட்டணும். எப்போ காயை கொதிக்க வச்சேன், அதுக்கு முறை என்னெல்லாம் போட்டு உப்பு போட்டு எப்போ கொதிக்க வச்சேன் பாருங்கள். முதல்ல காயை போட்டால் நறுக்குன்னு வேகாது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தண்ணியும் அதுக்கு மேலே வச்சுருந்த தண்ணி நான் ஊற்றவே இல்லை. அந்த காயில் இருந்து வந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் கைப்புளி ஊற்றணும். அப்புறம் வந்து தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி தாளிக்கணும். இப்போ நான் இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த சீரகம் சோம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கா, நான் வந்து தேங்காய் சீரகம் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரை முறி தேங்காய், ஏன்னா காய் நிறைய பற்றியெல்லாம் அதுக்கு நான் அரை முறி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். இதையும் உடச்சி போட்டு காரத்துக்கு 5 மிளகாய் வச்சுருக்கேன். காய் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் காய் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வச்சு எப்படி நைஸாக அரைச்சி நம்ம இதில் இப்போவே ஊற்றிடணும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் அந்த அதோடு சேர்ந்து புளி தேங்காய் எல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றணும். ஓகேங்களா? அரைச்சி அந்த புளி கைப்புளி அந்த ஒரு எலுமிச்சம்பழம் புளியை பாருங்க நல்லா கட்டியே கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதை அந்த புளி தண்ணியை ஊற்றிடுங்க. புளி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றினோன்னா ஊற்றி நல்லா ஒரு கலரணும். அந்த காய் எப்படி வருது நல்லா கொமஞ்சு வருதா. நல்லா புளி தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம உப்பு பார்க்கணும். தேங்காய்லாம் போட்டுட்டு இப்போ தாளிப்பு தான். நீங்கள் இதே மாதிரி காயெல்லாம் இதே மாதிரி நறுக்கி நான் சொன்ன காய்கறிலாம் போட்டு நறுக்கி இப்படி வச்சு நல்லா இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாதத்தில் சாம்பார் வச்சும் சாப்பிட்டு நம்ம பருப்பு போட்டு சாம்பார் வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த புளி ஊற்றி வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது அதையும் நம்ம போட்டுருவோம். ஓகே? ஓகே. நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு அரை முறி தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம போட்டு நல்லா போட்டு கிண்டி பாருங்கள். மசாலாவோடு போட்டு உப்பு நம்ம இப்போ உப்பு பார்க்கணும். புளி உப்புலாம் நம்ம பார்க்கணும் பார்த்துக்கோங்க. இல்லை எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா
எங்கள் ஊரில் இந்த அவியலுங்கிறது கல்யாண வீடாக இருக்கட்டும், இன்னும் அவியலுங்கிறது எங்கள் ஊரில் ஃபேமஸ் தூத்துக்குடியில். ஆனால் இங்கே அவியல் வேறு மாதிரி வைக்காங்க. ஆனால் எங்கள் ஊரில் இந்த மிளகாய் தேங்காய் அரைச்சி போட்டு இப்படி தான் நாங்கள் அவியல் வைப்போம். பார்த்துக்கோங்க, அவியல் ஃபங்க்ஷனில் அவியல் இல்லாததும் வீட்டில் ஒரு சொந்தக்காரங்கெல்லாம் வந்தாங்கன்னா இப்படி தான் அவியல்லாம் வைப்போம். பார்த்துக்க நிறையா. அதுக்கு இப்போ இவ்வளோ காய் தானே காமிச்சிருக்காங்க. இங்கே இவ்வளோ காய் சட்டி நிறையா இருந்துச்சு, தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணேன், இப்படி ஒரு சவுச்சவு போட்டேன், ஒரு வாழைக்காய் போட்டேன், அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டேன். நான் என்னென்ன போட்டேங்கிறது தான் இதில் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு போட்டேன். அப்புறம் இந்த சேனக்கிழங்குல ஒரு துண்டு, இதில் ஒரு பாதி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு 100 கிராம் இருக்கும், அந்த அளவு வெட்டி போட்டேன். அப்புறம் கேரட் ஒரு நல்லா 2 கேரட் போட்டேன். முருங்கைக்காய் 2 போட்டேன். அப்புறம் பீன்ஸு ஒரு 100 போட்டிருப்பேன். அவரைக்காய் ஒரு 100 போட்டிருப்பேன். அப்புறம் இந்த சீனி அவரைக்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, கொத்தவரைக்காய், அது ஒரு 100 போட்டிருப்பேன். கத்திரிக்காய் ஒரு 5-6 கத்திரிக்காய் போட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு பெரிய பூண்டு ஒன்று உடச்சி அதுவும் போட்டேன். பல்லாரியில் 2 பல்லாரி நறுக்கி போட்டேன். இப்போ 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டேன். இவ்வளோ தான் இந்த காயை, இவ்வளோ தான் அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்படி காயை காமிச்சிட்டுங்க, சட்டி நிறைய காய் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன காயெல்லாம் போட்டோன்னு உங்களுக்கு ப்ரிப்பராக தெரியும் பார்த்தீங்களா. அதுக்காக ஒரு இதுதான் நான் எடுத்து வச்சேன். இந்த மாதிரி நான் எடுத்து வச்ச காயெல்லாம் நான் சொன்ன அளவுக்கு வெட்டி போட்டு இது வச்சேன். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெட்டி போட்டு இது மாதிரி ஒரு அவியல் ஹைலைட்டாக ஒரு அவியல் வச்சு நல்லா ரசம், அப்புறம் பருப்பு, தண்ணி பருப்புலாம் எங்கள் ஊரில் வச்சு அப்படி அவியல் வைப்போம். இன்றைக்கி நாங்கள் இது சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிடுவோம். அதனால இந்த அவியல் சாதத்துலேயும் சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்கள் அவியல் வச்சுட்டோம். பார்த்துக்கோங்க, இப்படிலாம் இருக்கும் பாருங்கள். இது கொஞ்சம் நேராக கட்டியாக வந்துட்டோம் பார்த்தீங்களா. எல்லா காயும் சேர்ந்து அவியல். இன்னும் நம்ம தாளித்து ஊற்றணும். ஊற்றி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா. எப்படி தாளிக்கணும் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சிம்மில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா. கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ போடும்போது நம்ம காய்ந்த மிளகாய் போடும்போது கருவேப்பிலைக்கு முன்னாடி காய்ந்த மிளகாய் போட்டுக்கணும். காய்ந்த மிளகாய் ஒரு 2 மிளகாய் போட்டுக்கேன். அதை போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போட முன்னாடி ஒரு கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை அந்த கருவேப்பிலை போடும்போது பொறிஞ்சு வந்துடும் பார்த்தீங்களா. அந்த வெங்காயத்தை போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றி நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி தாளித்து நம்ம ஊற்றிடலாம். ஓகேங்களா. தாளித்து நல்லா ஊற்றி ஓகேங்களா. இது ஊற்றி நல்லா ஹைலைட்டாக அங்கே பாருங்கள் அவியல் நல்லா அப்படி எடுத்து வச்சு அவியல் வச்சு நல்லா அங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மூடி வச்சு திறந்தோன்னா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு திறந்தோன்னா நல்லா தாளிச்சை எல்லாம் சேர்ந்து தாளிச்சை மேலே கிடந்துச்சுல்ல. அப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவி மல்லித்தலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா. எல்லாம் ஃபினிஷ். ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிட்டு அவியல் அவியல் வச்சு இது எல்லா காய்கறியும் போட்டுக்கணும். அப்படி அவியல் வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் ரசம் வச்சு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் நம்ம பருப்புலாம் போடாமல் இது ஒரு ஊர் அவியல் எடுத்துக்கோங்க. காய்கறி அவியல் போட்டு நம்ம வச்சு இந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது.
வச்சு ஒரு அவியல் வச்சு இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சமையல் வந்து எப்பவும் பார்த்தீங்கன்னா நான் காய்கறியாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நல்லா ரசித்து குழம்பு வைக்கிறதுல வந்து நல்லா ஹைலைட்டாக வைப்பேன். வைக்குங்க சின்ன வயசுலேயே பழகினதுனால என்ன குழம்பு எப்படி வைக்கணும்னாலும் மாற்றி மாற்றி ஒரு வைக்க தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு இதே அவியலை இன்னொரு நாள் இன்றைக்கி பச்சை மிளகாய் தேங்காய் அரைச்சி போட்டு வச்சு பார்த்தீங்களா, இன்னொரு நாள் மிளகாத்தூள் போட்டு ரெட் கலரில் உங்களுக்கு ஒரு அவியல் வச்சு காமிக்கேன். இதே தான் உங்களுக்கு வேறு மாதிரி நிறைய விதத்தில் அவியல் வைக்க தெரியும். இன்றைக்கி நான் அந்த அவியல் வச்சுருக்கேன். நல்லா ரசித்து சமையலில் அன்பு செலுத்தி ரசித்து ருசித்து செஞ்சால் அதுவும் நம்மளுக்கு நிறைய ருசியை கொடுக்கும். ஒரு சமையலை நல்லா ருசித்து ரசித்து அதுக்கு அன்பு செலுத்தி ஒவ்வொரு காய்கறிகிட்டையும் நம்ம பேசி எந்த குழம்பு நம்ம அப்படி வச்சாலும் நமக்கு அதுவும் நமக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு ருசியை கொடுக்கும் பார்த்துக்கோங்க. அதனால நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி ஒரு அவியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போட்ட காய் மாதிரி வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.